வணக்கம் நண்பர்களே. விட்டமின் டி வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் இல்லாம இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் கேன்சர் செல் growth வந்து தடுக்கிறதுக்காகவும் உபயோகமா இருக்கு. ரெண்டுல ஒருத்தருக்கு வந்து விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விட்டமின் டி கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஜென்ரலைஸ்ட் பாடி பெயின் வரும், ஒரு மசில் பெயின் இருக்கும், கை கால் குடைச்சல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா ஃப்ராக்சர் வரும். குழந்தைங்களுக்கு கம்மியா இருக்கும்போது ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற அந்த எலும்பு உருக்கி நோய், ஆஸ்டியோ மலேசியா இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டமின் டி நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ விட்டமின் டி த்ரீ வந்து ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அதாவது அந்த சன்லைட் இருக்கிற அல்ட்ரா வயலட் பீரேஸ் வந்து நம்ம தோல் இருக்கிற கொலஸ்ட்ரால் படும்போது நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அந்த அல்ட்ரா வயலட் பீரேஸ் வந்து மார்னிங் ஒரு 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் வந்து அந்த அதிகப்படியான அல்ட்ரா வயலட் பீரேஸ் கிடைக்கும். ஸோ அதிகம் வெயிலில் நிற்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வந்து இள வெயிலில் ஒரு 7 to 9 இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு மேலே வந்து அந்த வெயில் நின்றுக்கலாம். ஸோ டார்க் ஸ்கின்டு பீப்புள் கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கணும். 15 to 30 மினிட்ஸ் வந்து அந்த வெயிலில் நிற்கலாம். அது போக ஃபிஷ், எக் யோக், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்க்கு, சீஸ், யோகர்ட்டு, அது போக மஷ்ரூம்லையும் விட்டமின் டி நிறையா இருக்குது. விட்டமின் டி த்ரீ கோலி கேல்சியல் அப்படிங்கிறது வந்து டேப்லெட்டு, கேப்சூல், சிறப்பு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் ஹைப்பர் விட்டமினோசிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நம்ம மருத்துவர் அணுகி விட்டமின் டி த்ரீ லெவல் செக் பண்ணிவிட்டு ஸோ அவர் பரிந்துரைக்கிற டோஸ் எடுத்துக்கணும்.